வருமானிப்போம். ஆன்ம வயது என்பது நீங்கள் குருவை அணைந்திருக்கிறதா அங்கே சொல்லிடுறோம். எனக்கு குரு கிடைச்சிட்டாரு. குரு கிடைச்சிட்டாருன்னு சொன்னா உங்களுக்கு சுய சிந்தனை இருக்கக்கூடாது. யாருக்கு அப்படி இருக்கு? குரு பணித்தவைகளை தவிர வேறு பணி இல்லாமல் இருப்பவன் தான் உண்மையான இல்லையா? குருவிற்கும் உங்களுக்கும் இடையில் யாரையும் அனுமதித்தார். இது இறைவேதம் உங்களுக்கு வழங்குகிறது. நடைமுறை வாழ்க்கையிலேயே மரம் அது இயற்கைக்கு தான் நமக்கு உதவுது. வானம் உதவுது, ஆறு உதவுது, குளம் உதவுது, எல்லாம் உதவுது. ஆனா உண்மையை சொல்லுதான மரத்திட்ட போய் நீங்க பேசுனீங்கன்னா அது சொல்லும், என் கர்மாவை தீர்த்து நான் நிக்கிறேன்பா, கால் வலிக்கு நிக்கிறேன், நீனாவது இங்க இருந்து அங்க ஓடுற, அங்க சாடுற. ஆனா என்ன கால் வலின்னு சொல்லி நம்ம உட்கார கூட முடியாது. என்னைக்கு நின்னுன்னா சாகுறது அதுதான். வெட்டி வீழ்த்தினால் மட்டும்தான் இந்த கட்டைக்கு ஓய். ஆனா மனுஷனுக்கு அப்படி இல்லை. ஓடுவீங்க, அப்புறம் ஒரு இடத்துல உட்காருவீங்க, அப்புறம் ஆடுவீங்க, அப்புறம் படுப்பீங்க. எவ்வளவு வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படுது. இயற்கையில பாருங்க, ஒரு மான்குட்டி அழகாக இருக்குன்னு கொஞ்சம் எல்லாம் உங்களுக்கு அதை பிடித்திருக்கோம், அதை கட்டி அணைத்து முட்டை கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா மானுக்கும் உங்களுக்கு மான் உங்களோட வேகமா ஓடும். ஆனால் மானிடம் இருக்கும் அறிவுக்கும் உங்களிடம் இருக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டும் ஒண்ணாக முடியாது. ஆனா உங்களுக்கு அதை பிடிக்கும். மானை கொஞ்சம் நீங்க உங்களை அறியல, மானை விட நீங்க எவ்வளவு உயர்ந்தவர்கள், நீங்க அதுக்கு அடிமையாகலாமா? அதனாலதான் நான் சொல்லியிருப்பேன், எந்த மிருகங்களையும் பறவைகள் ஆனாலும் சரி வளர்க்காதீர்கள், அதை அடிமைப்படுத்த. நீங்கள் அவைகளை விட உயர்ந்த நிலைந்து பார்த்து ரசி, முடிந்தால் உதவுங்க, அடிமைப்படுத்த. மானை பாக்குறீங்க, ரசிக்கிறீங்க, போகும். மான் தெரியாமலே ஓடுது. நீங்க எங்காவது பாருங்க, ஒரு புலி மரத்துக்கு மேல இருக்கு, உங்களுக்கு தெரியும். மான் ஓடும்போது பட்டு அந்த புலி மேல சாடி மானை காத்து. அப்ப அவ்வளவு வேகமா ஓட தெரியும்னு சொன்ன மானுக்கு தப்பிக்க தெரியலையே. யோசிச்சு பாருங்க, மனிதனும் மாட்டிக்கொள்கிறான், ஆண் மட்டும்தான் அல்ல. அப்ப அந்த மாதிரி எல்லாம் மாட்டாம நாம இருக்கணும்னா எங்க இருந்தாலும் சுற்றுச்சூழல் நமக்கு தெரிய வேண்டும், முக்காலத்தையே நாம் உணர வேண்டும். அப்பதான் பிரச்சனை இல்லாம இருக்கும். பிரச்சனை வந்தாலும் கூட அதுக்கு நீங்க அடிபணியாமல் இருக்கணும். ஏன்னா இயற்கையில பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை தாண்டி செல்வதற்குள்ள பக்குவம் உங்களுக்கு முக்காலத்தையே உணர்ந்துட்டீங்கன்னா சித்தரை சொல்லுவாங்க, 12 ஆண்டுகள் வறட்சி வரப்போகிறது. கழுவழி சித்தர் காலத்துல தவம் பண்ணிட்டு போது அவருக்கு தெரியுது, கொஞ்ச நாள்ல மிகப்பெரிய வறட்சி வரப்போகுது, மழை பெய்யாது, தண்ணி கிடையாது. அப்ப என்னாச்சு, விளைச்சல்கள் கிடையாது, செடி கொடிகள் மரம் கொடிகள் ஒண்ணும் வளராது என்கிறது. ஆனா கோழிகள் கூட செத்துட்டு, கோழி கூட என்ன பண்ணும், ஏதாவது நெல்லு கில்ல போடணும், புல் இருக்கணும், இப்பதான் குச்சி செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ உணவுகள் அற்ற நிலை வரப்போகிறது. மிகப்பெரிய பசிப்பினி, பட்டினிப்பினி மனிதனை வாட்டப் போகிறதுன்னு அவர் உணர்ந்தான். ஓராள்டையும் சொல்றாங்க, யாருமே கண்டுகொள்ளல. ஏமா நல்லதானப்பா இருக்கு, அங்க பாரு வயல்ல என்ன அழகா விதைச்சு கிடக்குது, இதை வச்சு எவ்வளவு நாள் திங்கலாம், அது தீரலாம் அடுத்தால விதைச்சுக்கலாம். இவர்கள் அந்த தற்காலிக பார்வை மூளை மேல வேலை செய்யாது. இப்ப நம்மள்ட்ட இருக்கிற மூளை எல்லாம் டெம்பரரி. உங்கள்கிட்ட ஒரு பொருளை காட்டுறாங்க, ஒரு கத்தியை காட்டுறான், நீங்க அதுக்கு முன்னால பாத்துருக்கீங்க, இது கத்தி நாய், ஆனா அழகா இருக்க கத்தின்னு சொல்லி நீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். அந்த கத்திக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, அந்த நாலேஜ் இல்ல. பார்த்திருக்கிறீங்க கத்திய, பட் அந்த கத்தியை நீங்க அழுத்துனீங்கன்னா அதுல இருந்து ஒரு ரேடியேஷன், ஒரு லைட் அப்படியே உங்க கண்ணை உள்ள போய் உங்களோட முழுக்க எரிச்சு. இது உங்களுக்கு தெரியுமா? அவன் கத்தியை கொடுத்தான், அதுல ஒரு பட்டன் இருக்கு, நீங்க பாக்குறது சாதாரண கத்தி தானே நினைக்கிறீங்க. ஏன்னா கத்தியை பற்றி அறிவு இல்லை, ஆனா கத்தியை தெரியும்னு சொல்றீங்க. இதுதான் அரைகுறைய.
நமக்கு என்ன வேண்டும்? ஞானம் வேண்டும். ஞானம்னா ஃபுல்னஸ். அப்ப அவன் அதை கொடுக்கும்போது அதை பார்த்த உடனேயே அதுல என்ன பலன் இருக்கிறது? ரேடியேஷன். அப்படி அழுத்துறீங்கன்னா அதுல இருந்து அப்படியே ஒரு சிகப்பு ஒளி, கற்றை ஒளி வெளியில வந்து கண்ணுக்குள்ள போய் உடம்ப முழுக்க பஃபமாக்கிடும். அப்படி சாம்பல் தான் கிடைக்கும். அவ்வளவு ஆப்பிள் அது. நம்ம என்ன பண்ணுவோம்? தெரியாம வாங்கி பார்த்துட்டு அழுத்தணும். முடிஞ்சு போச்சு. அது எங்க அறிவு இருக்குது? கேட்ட கத்தி தானே, இது ஆப்பிளும் வெட்டலாம், மனுஷனையும் குத்தலாம். அது உன்னையே கொல்ல போகுது. இதுதான் ஞானம். நம்ம சாதாரண அறிவை வைத்துக் கொண்டே பயந்து கொண்டிருக்கிறோம். ஞானிகள் புலம்புவதற்கு காரணம் அதுதான். உங்ககிட்ட இருக்கிறது மன அறிவுப்பா. உனக்கு தெரிஞ்சதான் அது சொல்லும், தெரியாதது சொல்லாது. நமக்கு வேண்டியது தெரியாததெல்லாம் வேணும். எதை காட்டினாலும் எதை பார்த்தாலும் அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரியணும். அதுதான் ஞானம். அது எப்ப கிடைக்கும்? அது குரு மூலம் தான். பாடம் படிக்க முடியாது. திருவள்ளுவரை சொல்றோம், பலமுறை சொல்றோம். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றொன்றன் உண்மை அறிவை. அந்த உண்மை அறிவு எது? உண்மையிடம் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய நிரந்தரமான உண்மை. அந்த உண்மைதான் குரு. அப்ப உள்ளே மறைந்திருக்கக்கூடிய குருவை வெளிப்புறமாக பார்க்கணும். ஏன்னா பாடம் படிக்கணும்னா அவர் வெளியில வரணும். மொழி சொன்னாதான் உங்களுக்குள்ளே இருந்து பேசினா அதுக்காக நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்குள்ளேயே பேசிட்டு இருக்காரு, சாமி என்கிட்ட பேசி, ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. அது உன்னுடைய குறை, உன் கர்ம குறை. நீ நினைச்சதை மட்டும்தான் அது சொல்லிடும். நீ ஆசைப்படுறத உனக்கு சாதகமா பேசு. சில நேரம் பயம். அது உன் கர்மா. அதை கேட்கவே கூடாது. அது ஆதிகளின் கூட. பாவிகளுக்கு மட்டும் அது. ஞானிகள் தான். ஞானிகள் இந்த முறையெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. எழும்பவே விடமாட்டாங்க. தன் மனதை பேச விடக்கூடாது. மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் மனம் பேசுது, என் மனம் சொல்லுதுன்னோ. அதுக்கு என்ன தெரியும்? பச்சை கைப்படந்த மாதிரி எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டு அழுவும், அடம் பிடிக்கும். எது தேவை எது கிடைக்குங்கிறத பத்தி அதுக்கு தெளிவு இருக்காது. ஆயிடுச்சுதான். அது அறிவு இல்லையா?